சரண்யா, நான் உங்களை 6 மாசமா லவ் பண்றேன். எத்தனை தடவை சொல்றது எனக்கு உங்களை பிடிக்கல. சரண்யா, 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் சரண்யா மாசம். நீ எவ்வளவு சம்பாரிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு உங்களை பிடிக்கல. இல்லை சரண்யா, எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. தம் அடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், உங்களை நல்லா பார்த்துப்பேன் சரண்யா. இங்க பாருங்க சந்துரு, எனக்கு உங்களை பிடிக்கல. என்னை விட ஒரு நல்ல பொண்ணு கண்டிப்பா உங்களுக்கு கிடைப்பா. ஏன் நீங்க நல்ல பொண்ணு இல்லையா சரண்யா? நான் தான் நோக்குறேன். நான் தான் நோக்குறேன். டேய் டேய் தம்பி, நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். நான் தான் ஏன்டா இவரே? ஏச்சி அதுக்கு நீ பாட்டு. என்னாச்சு? யார்கிட்ட ப்ரோபோஸ் பண்ண நான் அடிச்சிட்டா. இங்க வா. இந்த மாதிரி பண்ணு போ. நான் தான் நான் உட்காரேன். டேய் டேய் ஆரி ரேமோ எங்க உட்காந்துருக்கா? வாவ், பார்த்துட்டோம். நான் உங்களை லவ் பண்றேன். நான் டெய்லி சரக்கு அடிக்காம தூங்குறதே இல்லை. பரவாயில்ல, நான் உங்களை லவ் பண்றேன். நான் டெய்லி 5-6 பொண்ணு சுத்துறவன். பரவாயில்ல, நான் உங்களை திருத்துறேன். திருத்துறியா? ஐ லவ் யூ லவ் யூ. விழுந்துட்டா. ஹே, இங்க பாரேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டூருக்கு போகணும். அதுல யார் அழகா இருக்கான்னு பார்த்து சொல்லு. ஏய், வேலை பார்க்கணும், டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத. டூர் போனியா வந்தியான்ற ஃபோட்டோலாம் என்கிட்ட காமிக்காத. எனக்கு எப்பவுமே நீ மட்டும்தான் அழகு. A few inches later. ஏய் நான் எதுவும் பார்க்கலடி. டேய், மொபைல் எடுக்க வந்தேன்டா. பாரு, நான் என்ன பண்ண நீ சொல்லாத. எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணுவேன். என் லிமிட்டை தாண்டி வந்தேன்னு வச்சுக்கோ, அசிங்கமாயிரும். சரி, இனிமே நீ உன் விருப்பப்படியே இருந்துக்கோ. ஒரு ஆம்பளைக்கு அவனோட முடிவு இருக்கு, இந்த வீட்டில் உரிமை இல்லையா? இனிமேல் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன், அதை மட்டும் தான் பண்ணுவேன். சரி, உன் விருப்பப்படி இருந்துக்கோ. இப்ப போய் துணியை தோடு. பாத்தியா இப்போ கூட நீ துணி தான் துவைக்க சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் பாத்திரம் தான் வளர்ப்பேன், அப்புறம் தான் தைக்கிறேன். ஹலோ, சொல்லு. என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு இப்போ முன்ன மாதிரி பேச மாட்ற? என்ன கோவம் உனக்கு? நீ அந்த கார்த்திக் கிட்ட பேசிட்டு இருக்கல? ஆமாம், கார்த்திகிட்ட பேசுகிறேன், அவன் ஃப்ரெண்டு. இதில் என்ன இருக்குது? என்ன எங்களை சந்தேகப்படுறியா? சந்தேகப்படுறேனா? நான் ஏன் சந்தேகப்பட போறேன்? சரி, நான் கார்த்திகிட்ட பேசக்கூடாது அவ்வளோதானே? ஓகே, இனிமேல் நான் கார்த்திகிட்ட பேசல, உங்ககிட்ட மட்டும் தான் பேசுவேன். ஓகேவா? ரொம்ப தான் பொசிட்டிவ் ஆகுறேன். பொசசிவ்லாம் ஆகலையே. சரி சரி, சத்தியமாக இனிமேல் அவங்ககிட்ட நான் பேச மாட்டேன். ஓகேவா? ஓகே தேங்க்ஸ். என்ன இப்போலாம் ரொம்ப பொசிட்டிவ் ஆகுற? என்ன லவ் பண்ணுறியா? சாரி, நான் கார்த்தி லவ் பண்ணுறேன். சூர்யா, இது செட் ஆகுது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். என்னடி ஆச்சு? நான் என்னடி பண்ணேன்? நீ லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? உனக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் தருவேன், உனக்கு தான் ப்ரியாரிட்டி தருவேன், அப்படி இப்படிலாம் சொன்னேன். ஆமாம், ப்ரியாரிட்டி இம்பார்ட்டன்ஸ்லாம் கரெக்டாக தானே கொடுத்துட்ருக்கேன். இப்போதான் எதுவும் பண்ணுறது இல்லையே, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணேன்? நான் ஒரு மெசேஜ் போட்டேன்னா, ஆமாம். அப்புறம் நீ எனக்கு கால் பண்ணியா? ஆமாம். அப்போ அந்த மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணுவா. அந்த மெசேஜுக்கு தான் கால். இனிமேல் நம்ம சண்டையே போடக்கூடாது. இன்ஸ்டாவில் உன் ஃப்ரெண்டு போஸ்ட் போட்டிருக்கா போல, அது நல்லா இருக்குல்ல? ஆமாம்மா, இப்போ தான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. லைக்லாம் போட்டிருக்க போல. ஆமாம், இப்போ தான் போட்டேன். நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், அதுக்கு லைக் போட்டியா? போஸ்டா? எப்போ? இப்போதான் போட்ட உடனே ஃபோன் பண்ணுறேன். அதான் பார்க்கவே இல்லை, பார்த்துருந்தா லைக் போட்டிருப்பேன். அதானே, நான் போஸ்ட் போடுறதுல உனக்கு எங்கே ஞாபகம் இருக்க போகுது? அப்படிலாம் இல்லை, பார்த்துருந்தா லைக் போட்டிருப்பேன். சரி, நீ என் ஃபோட்டோஸ்க்கு லைக் பண்ண? அவன் என்னோட ஃப்ரெண்டு, தெரிஞ்ச பொண்ணு, லைக் போட்டேன். அவளுக்கு மட்டுமா லைக் போட்டிருக்கேன்? தெரிஞ்ச எல்லாத்துக்கும் தான் லைக் போட்டிருக்கேன். ஓ, அப்போ தெரிஞ்சவங்க யார் போஸ்ட் பண்ணாலும் லைக் பண்ணுவேன், நான் போஸ்ட் பண்ணால் லைக் பண்ண மாட்டேன். அப்படிலாம் இப்போ நான் தெரியாதவள் ஆயிட்டேன். அதானே உன் எண்ணம்? ஓகே ஓகே, பிரேக்கப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கும் வந்துட்டியா? உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்போ பாரு இங்கே இருக்க? ஃப்ரெண்டு எடுக்கிறாம வேற எங்கே போவாங்களாம்? சும்மா வந்துட்டா நசன்னு. ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு.
இந்த பேய் இருக்கா இல்லையா? பேயெல்லாம் இருக்கு, அது எல்லார் கணக்கெல்லாம் தெரியாது, ரொம்ப அவசியம். சிப்பா சிப்ப. ஏ சூர்யா, எனக்கு டவுட் மட்டும் கிளியர் பண்ணுறியா? உன் ஃப்ரெண்டு விஷ்ணு பேய் யாருக்கனுக்கும் தெரியாதுன்னு சொல்கிறாரு. பேய் இருக்கா இல்லையா? விஷ்ணுவா? ஏய், எனக்கு தான் விஷ்ணுன்னு யாருமே ஃப்ரெண்டே இல்லையாடி. ஐயோ, என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்னமோ ஆயிடுச்சு. ஏய், உனதான் கேர்ள் ஃப்ரெண்டே இல்லையாடா? யார்டா பேசிக்கிட்டு இருக்க? ஆமா இல்ல, எனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்டே இல்லையே. ஆமா, இந்த வீட்டில் நான் மட்டும் தானே இருக்கேன். இந்த 3 பேர் யாரு? கிளம்பிட்டேன்டா, 10 நிமிஷம். டேய் வாடா. இல்லை, நம்மளால கடைசி வரைக்கும் இந்த மாதிரி பைக்லாம் வாங்கவே முடியாதுல்ல. டேய் மச்சான், நமக்கு ஒரு காலம் வரும்டா, ஃபீல் பண்ணாத, வா. நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாவும் தேவன் கை பொம்மைகளே. என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்காது உண்மைகளே. உசைன் போல்ட்டை போல் நில்லாமல் ஓடு. மச்சான் சாப்பிடுவோமா? இந்த வெயில் என்னடா சாப்பிட்றது? டீ குடிப்போமா? நல்லா இருக்கும். எது இந்த வெயில் டீயா? டேய், டீல வந்து நிக்கோட்டின் கண்டென்ட் இருக்குடா. டீ குடிக்கிறனால நீ அடிக்ட் ஆவ. கொஞ்சமாச்சும் ஹெல்த் கான்சியஸாக இருக்கு. இந்த பஜ்ஜி போண்டா இது இந்த ஆயில் ஐட்டம். ஏன்டா அதில் ஊற்றுற ஆயிலை வச்சுட்டுனா மூஞ்சி ஃபுல்லாக பிம்பிள்ஸாக வந்துடும்டா. அப்புறம் மூஞ்சி எப்படா பார்க்குற மாதிரி இருக்கும். புரியுது மச்சான், தெரிஞ்சா நல்லதாக நான் சொல்கிறேன். மச்சான் பரோட்டா. எது இந்த பரோட்டாலாம் தின்ட்டதுன்னா 2 நாளைக்கு அடைச்சிக்கும்டா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? போதும். ஃப்ரைட் ரைஸு பிரியாணி அருமையாக இருக்கும். ஏன்டா இதில் ஊற்றுற எண்ணெய் தூக்கி அதில் ஊற்றுவான், அதில் ஊற்றுற எண்ணெய் தூக்கி இதில் ஊற்றுவான். நீ மச்சான் இதெல்லாம் சாப்பிடவே கூடாதுடா. ஃபர்ஸ்ட் ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சியஸாக இரு, ஓகேவா? புரியுது. நான் எதுவும் சாப்பிடல, நீ போய் சாப்பிடு போ. டேய் சாப்பிட்றாம எப்படா மதியத்தில்? சரி நீயே சொல்லு, என்ன சாப்பிடலாம்? எது வேணா நீ சாப்பிடு போ. நான் ஒரே ஒரு தம்முண்டு அடிச்சுக்கிறேன். தம்முடா, தம்முண்டு அடிச்சுக்கிறேன். ஹெல்த்தே பார்க்க மாட்டேறானுங்க. நாளைக்கு படத்துக்கு போகலாமா? இல்லைடா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, என்னால் வர முடியாது. அப்படியா? சரி ஓகே. சொல்ல வந்துட்டேன்டா, நெக்ஸ்ட் வீக் என் ஃப்ரெண்டு கூட மூவி போகிறேன். அப்படியா? சரி ஓகே, போயிட்டு வா. என்ன உனக்கு கொஞ்சம் கூட கோவம் இல்லையா? இதில் கோவப்பட்டிருக்கு என்ன இருக்குது? ஃப்ரெண்டோட படத்துக்கு போகிற, அவ்வளோதானே. இதில் அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு மெசேஜும், திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரீச்னு ஒரு மெசேஜும் போட்டால் போதும். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? நீ சேஃபாக போயிட்டு வந்தாவே போதும். ஆமாம், அவனோட வீடு இந்த போரூர் பக்கத்தில் தானே இருக்குது? இல்லை, போரூருக்கு 2 ஸ்டாப்பிங் தள்ளி அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒயிட் பில்டிங் இருக்கே, ஆமாம் அங்கே தான். ஆமாம். ஓ அங்கே இருக்கா? சரி ஓகே, சரி பார்த்து போயிட்டு வா. சரி டைம் வச்சு கிளம்பலாமா? ஹலோ, மச்சான், அவரோட பாய் பெஸ்டோட வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டா. உடனே போய் அவங்க வீட்டில் அவனை தூக்குடா. இனிமேல் அவன் என் லைஃப்குள்ளே வரவே கூடாது. ஒன்று நான் இருக்கணும், இல்லை அவன் இருக்கணும். இல்லை பாய் பெஸ்டி அவனை தூக்கிட்டு சொல்கிறான். நான் இப்போவே வரேன். இரு வரேன்.